Hey everyone, welcome to 360 Study Weekend. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது NCERT 6th standard introduction. எதோடதுன்னு பாத்தீங்கன்னா lines and angles இருக்கு இல்லையா? இந்த chapter 2 ஓட introduction பார்க்க போறோம். Figure it out அப்படினு சொல்லிட்டு நமக்கு வந்து முன்னாடி 2.1, 2.2 னு கொடுத்திருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரிலாம் கொடுக்காம இங்க எப்படி கொடுத்திருக்காங்க எக்சர்சைஸ் 1 2 அப்படினு figure it outலயே கொடுத்திருக்காங்க. சோ நம்ம figure it out ஓட first இது பாத்துருவோம் full exercise. உங்களுக்கு இங்க என்ன பேரால கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பாயிண்ட்னா என்ன உங்களுக்கு இந்த பேராஃப்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்னா என்ன இப்படி ஒரு டாட் வச்சோம்னா அது பேர் ஒரு பாயிண்ட். நீங்க என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். வேரியபிள்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது a ல இருந்து z வரைக்கும் இருக்க எல்லாமே வேரியபிள்ஸ் தான். சரிங்களா? அந்த நீங்க இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஒரு டாட் வச்சிட்டு அத ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு நீங்க என்ன பண்ணலாம்? a ன்னு கொடுக்கலாம், b ன்னு கொடுக்கலாம், x கொடுக்கலாம், y கொடுக்கலாம், எது வேணா கொடுக்கலாம். அப்படி ஒரு டாட் வச்சிட்டீங்கன்னா அதுக்கு பேர் தான் பாயிண்ட். சரிங்களா? உங்களுக்கு நான் வந்து பாயிண்ட்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க பாருங்க இந்த லைன் ஃபுல்லாவே. A point determines a precious location but it has no length, breadth or height. இதுதான் actually அதோட definition. சரிங்களா? லைன் செக்மெண்ட் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு ஃபுல்லா கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இது ஃபுல்லா. சரிங்களா? ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ரெண்டு டாட்டுக்கு இடையில ஒரு லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுதான் வந்து லைன் செக்மெண்ட். சரிங்களா? லைன் செக்மெண்ட்னா என்னது? ரெண்டு டாட்டுக்கு இடையில இருக்க ஒரு சின்ன கோடு. ஓகேவா? அந்த கோடு எப்படி இருக்கும்? ரெண்டு டாட்டுக்கு இடையில இருக்கும். அப்படி ஒரு கோடு இருக்கு. இல்ல இங்க ஒரு டாட் இருக்கு, இங்க ஒரு டாட் இருக்கு, இங்கிட்டும் போகுது, இங்கிட்டும் போகுது. அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாது. பட் இந்த டாட்டுக்கும் இந்த டாட்டுக்கும் ஒரு பேர் இருக்கும். எப்பவுமே ஒரு பாயிண்ட்னா பேர் இருக்கும். எக்ஸ் ஒய் இந்த மாதிரி ஏதாவது பேர் இருக்கும்ல. அப்ப இதுதான் லைன் செக்மெண்ட். சரிங்களா? இப்ப இதுவே சேம், அதாவது அதே மாதிரி ரெண்டு டாட் இருக்கு பட் முடியல. இப்ப இந்த ஏபி பாருங்களேன், இந்த ஏவும் பி எங்க முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு ஸ்கொயருக்குள்ள அந்த ஏபிங்கிறது முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு ஸ்கொயர் போடுறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்கொயர் போடுறோம். சரிங்களா? இப்போ இந்த ஸ்கொயர்ல இது ஒரு டாட், இது ஒரு டாட். இது அப்போ ஒரு லைன் செக்மெண்ட். இது ஒரு டாட், இது ஒரு டாட். இப்போ இது ஏன்னு வைப்போம், இது பின்னு வைப்போம், இது சின்னு வைப்போம். இப்போ இதை டின்னு வச்சிருவோம். அப்போ இந்த பிசிங்கிறது ஒரு லைன் செக்மெண்ட், இந்த சிடிங்கிறது ஒரு லைன் செக்மெண்ட். இதை தாண்டி இது இருக்காது. அதே அது இருக்கும் பட் இந்த லைன் செக்மெண்ட்னா இதோட முடிஞ்சிருச்சு, இதோட பேரு. இப்போ இதுவே அதே லைன் செக்மெண்ட் வந்து இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ்டெண்ட் ஆகி போகுதுன்னா இதுக்கு பேர் லைன். இதில் வந்து எத்தனை பாயிண்ட் வேணாலும் இருக்கலாம். ஏ இருக்கலாம், பி இருக்கலாம், சி இருக்கலாம், இந்த மாதிரி ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் இருக்கலாம். இதுக்கு இடையில கூட 10 பாயிண்ட் இருக்கலாம். ஸோ நமக்கு அது பிரச்சனை கிடையாது. இது மாதிரி வந்து ஒரு ஃபுல் கோடு ஒரு போயிட்டே இருக்குதுன்னா அதுக்கு பேர் லைன். சரிங்களா? இப்போ லைன் செக்மெண்ட்டுக்கும் லைனு பாயிண்ட் 3 பார்த்துருக்கோம் நம்ம. இதுவே ரேன்னு வச்சுக்கோங்களேன். ரேக்கு என்ன இருக்கும்? ஒரு இனிஷியல் பாயிண்ட் இருக்கும், ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், இனிஷியல் பாயிண்ட் இருக்கும். சரிங்களா? ரேக்கு எப்படி இருக்கும்? ரேக்கு எப்படி இருக்கும்? ஒரு இனிஷியல் பாயிண்ட் இல்லை ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும். ஒரு டாட் ஆரம்பிக்குது, அது போயிட்டே இருக்கு. அந்த ஒரு சைடு வந்து போயிட்டே இருக்காது. எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க? லைட் ஹவுஸோட அந்த பீம் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு இது வரும் உங்களுக்கு, ரேஸ் மாதிரி வரும்ல, அது கொடுத்துருக்காங்க. டார்ச் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சன் ரேஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு என்னது? லைன் செக்மெண்ட்டோட ரேவோட எக்ஸாம்பிள்ஸ். அதாவது சூரிய கதிர் எப்படி போயிட்டே இருக்கும், அதுதான் இவங்க கொடுத்துருக்காது. சரிங்களா? இங்கே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபிகர் இட் அவுட்ல என்ன கொடுத்துருக்காங்க? ரெஹான் மார்க்ட் அ பாயிண்ட் ஆன் அ பீஸ் ஆஃப் பேப்பர். ஹவு மெனி லைன்ஸ் கேன் ஹி ட்ரா தட் பாஸ் த்ரூ த பாயிண்ட். இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பேப்பர்னு வச்சுக்கோங்க. இது ஒரு பாயிண்ட், ஒரு டாட் வச்சிருக்கோம்ல, இது எக்ஸாக இருக்கலாம், ஒய்யாக இருக்கலாம், எக்ஸ் கொடுத்துக்கிறேன். பாயிண்ட் இது வழியா இந்த இதுலேருந்து எவ்வளோ வேணாலும் நம்ம என்ன பண்ண முடியும்? லைன் ரெடி பண்ண முடியும். ஸோ இப்படி இப்படி ஒரு லைன், இப்போ தான் பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. இது ஒரு லைன், இது ஒரு லைன், இது ஒரு லைன், இது ஒரு லைன். இந்த லைன் வந்து போயிட்டே இருக்கும். இந்த டாட் வழியா என்ன பண்ணும்? பாஸ் ஆகி போயிட்டே இருக்கும் இந்த பாயிண்ட் வழியா. ஸோ எவ்வளோ லைன்ஸ் வேணாலும் நம்மளால போட முடியும். இதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இட் இஸ் பாசிபிள் டு ட்ரா அண்ட் இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் லைன்ஸ் த்ரூ அ பாயிண்ட் இன் அ பிளேன். பிளேன்னா என்ன சொல்ற? பிளைன். ஓகேவா? பிளைன் சர்ஃபேஸில் நம்ம எது வேணாலும் எவ்வளோ வேணாலும் லைன்ஸ் போட முடியும். அதான் அப்போ ரெஹான் கேன் ட்ரா நம்பர் ஆஃப் லைன்ஸ் த்ரூ அ பாயிண்ட். அந்த பாயிண்ட் வழியா நம்பர் ஆஃப் லைன்ஸ் அவனால் போட முடியும். அதுவே இங்கே கொடுத்துருக்காங்க. ஷீட்டால் மார்க்ஸ் 2 பாயிண்ட். அவங்களே சொல்லிட்டாங்க ஆன் அ பீஸ் ஆஃப் பேப்பர். அதாவது 2 பாயிண்ட்டு லைன் செக்மெண்ட் மாதிரி அந்த பாப்பா என்ன பண்ணிட்டாங்க? ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ ஹவு மெனி டிஃப்ரெண்ட் லைன், இந்த 2 பாயிண்ட் வழியா வேறு எந்த லைனும் பாஸ் ஆக முடியாது. ஸோ இந்த 2 லைன்னா 2 டாட் வழியா இந்த ஒரு லைன் மட்டும் தான் போக முடியாது. இங்கிட்ட இருந்து வந்தாலும் சரி, இங்கிட்ட இருந்து வந்தாலும் சரி, ஆகும்போது ஒரு லைன் தான் வர முடியும். ஸோ இதை இங்கே சொல்கிறாங்க. இட் இஸ் பாசிபிள் டு ட்ரா அ சிங்கிள் லைன் தட் crosses 2 points. ஸோ ஷீட்டல் கேன் ட்ரா ஒன்லி 1 லைன்.
இந்த கொஸ்டின் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கொஸ்டினில் அடுத்த செகண்ட் கொஸ்டினில் நேம் த லைன் செக்மெண்ட். ஒரு லைன் செக்மெண்ட் இருக்குது சரிங்களா. விச் ஆஃப் த 5 மார்க்டு பாயிண்ட்ஸ் ஆர் எக்ஸாக்ட்லி ஒன் ஆஃப் த லைன் செக்மெண்ட். இந்த ஒரு லைன் செக்மெண்ட் இருக்குது சரிங்களா. இந்த லைன் செக்மெண்ட் கொடுத்துருக்காங்களா அதான். அது என்ன சொல்லிட்டாங்க அவங்களே 5 மார்க்ஸ் இருக்குது, 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. அது என்னன்னு ஃபஸ்ட்டு அந்த கொஸ்டின் ஃபஸ்ட் ஆன்சர் சொல்லிடலாம் நம்ம. 5 மார்க்டு பாயிண்ட்ஸ் ஆர் எக்ஸாக்ட்லி ஒன் ஆஃப் த லைன் செக்மெண்ட். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது? எல், எம், பி, கியூ, ஆர். இது 5 பாயிண்ட்ஸ் சரிங்களா. மார்க்டு பாயிண்ட்ஸ் ஆன் எக்ஸாக்ட்லி ஒன் ஆஃப் த லைன் செக்மெண்ட். ஆமாம், இது எந்த லைன் செக்மெண்ட்டுக்குள்ளே இருக்குது? இந்த 5 பாயிண்ட்ஸும் பிக்கும் ஆருக்கும் இடையில இருக்க லைன் செக்மெண்ட்டில் தான் இருக்குது சரிங்களா. அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சாரி, எல். இது எல்லுக்கும் ஆருக்கும் இடையில இருக்க லைன் செக்மெண்ட்டில் தான் இருக்குது. எல்லுக்கும் ஆருக்கும் இருக்க லைன் செக்மெண்ட்டில் இந்த 5 பாயிண்ட்ஸும் வந்துடுது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விச் ஆர் ஆன் 2 ஆஃப் த லைன் செக்மெண்ட். அப்போ 2 லைன் செக்மெண்ட் எழுத சொல்லியிருக்காங்க. நம்ம எது வேணாலும் எழுதிக்கலாம் நீங்கள். அப்போ ஃபஸ்ட்டு எல் அண்ட் ஆர் எதான பெரிய லைன் செக்மெண்ட் அதை ஃபஸ்ட்டு எழுதிக்குவோம். அதுக்கப்புறம் அடுத்தது என்ன 2 லைன் செக்மெண்ட்டும்? எம்பி அப்புறம் பிக்யூ அது உள்ளே இருக்கிறது நம்ம அதை எழுதிக்கலாம். எப்படி எழுதிக்கலாம்? ஃபஸ்ட்டு எல்ஆர் அது வந்து ஃபஸ்ட்டு இருக்க லைன் செக்மெண்ட் ஃபுல்லாக இருக்கிறது. அடுத்து என்ன பண்ணலாம்? எம்பி அது ஒரு லைன் செக்மெண்ட். அதுக்கப்புறம் என்ன அடுத்தது? பிக்யூ இது ரெண்டுத்தையும் நம்ம எழுதிக்கலாம். உங்களுக்கு அதுக்குள்ளே அதாவது இந்த லைனுக்குள்ளே இருக்க 2 லைன் செக்மெண்ட் எழுதணும். விச் ஆர் ஆன் 2 ஆஃப் த லைன் செக்மெண்ட் நம்ம எழுதியாச்சு ஆன்சர். இல்லை இதே மாதிரி கூட நீங்கள் ஃபாலோ பண்ணி எழுதிக்கலாம். இந்த கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. தேர்ட் கொஸ்டின். நேம் த ரேஸ் ஷோன் இன் ஃபிகர் 2.5. 2.5னா இதுதான் உங்களுக்கு. இஸ் டி த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் ஈச் ஆஃப் தீஸ் ரேஸ். அதாவது டி தான் உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக. இந்த 2 ரே தானே இங்கே மொத்தமே இருக்குது 2 ரே. இந்த 2 ரேக்கும் டி தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக கேட்குது. எஸ், டி இஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் தீஸ் 2 ரேஸ். ஓகேவா? இது ஆன்சர் உங்களுக்கு. ஏன்னா டீலேருந்து தான் ஸ்டார்ட்டே ஆகுது. ஸோ டி தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். உங்களுக்கு இந்த கொஸ்டின் ஃபோர்த்து கொஸ்டின் என்ன திரும்ப கேட்குறாங்க. அதாவது உங்களை ரஃபாக ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க அந்த ஃபிகரை. அதாவது நீங்கள் அவங்க பாயிண்ட்ஸ் கொடுத்துட்றாங்க, நீங்கள் என்ன பண்ணணும்? வரையணும். ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்க? ஓபி. ஓகேவா? ஓபிங்கிறது ஒரு செக்மெண்ட்டில் இது என்ன ஆக்சுவலி இது லைனு சரிங்களா. அதுக்கப்புறம் அடுத்து என்னது? ஓக்யூ இது ஒரு லைனு. இப்படி கொடுத்துட்டாவே லைனு சரிங்களா. அடுத்து ஓக்யூ இப்படி உங்களுக்கு வெறும்னே கோடு மட்டும் கொடுத்தா லைன் செக்மெண்ட்டு. இப்படி கோடில் 2 சைடும் ஆரோ கொடுத்தா லைனு. ஓக்யூங்கிறது ஒரு லைனு சரிங்களா. அடுத்து என்ன? அதில் எதில் மீட் பண்ணணுமா? ஓன்ற பாயிண்ட்டில் அவங்க மீட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இப்படி எழுதிக்குவோம். இது வந்து ஓபி சரிங்களா. அடுத்து என்னது? இப்படி எழுதிக்குவோம். இது வந்து என்னது? ஓகே ஓபி எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? ஓக்யூ எழுதணும். ஓவையும் கியூவையும் எழுதுவோம். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? மீட் ஆயிடுச்சு. அதாவது இங்கே ஒரு லைன் போகுது, இங்கிட்டு ஒரு லைன் போகுது. இன்னும் கிளியரானா ஃபஸ்ட்டு ஓபின்னு எழுதியாச்சு. இந்த ஓ வழியாக தான் போகணும். எது? ஓக்யூ. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? இங்கிட்ட வந்து இப்படி டேரெக்டாக இன்னொரு லைன் போடலாம். இது கியூன்னு போடலாம். ஓகேவா? அப்போ உங்களுக்கு என்ன ஆச்சு? இது ரெண்டும் மீட் ஆகிடுச்சு. ஓகேவா? அடுத்தது பாருங்கள். செகண்ட் ஒன்று பி வந்து பாருங்கள். எக்ஸ் ஒய்ங்கிறது ஒரு ரே. அப்போ எக்ஸில் ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா. எக்ஸ் ஒய்ங்கிறது ஒரு ரே அப்படியே போயிட்டே இருக்க போது. இது ஒய் சரிங்களா. அடுத்தது என்ன சொல்லிட்டாங்க? பிக்யூ. இப்போ முன்னாடி வந்து நமக்கு ஓன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் ஸ்டார்டிங் பாயிண்ட்டே ஓவில், இந்த எக்ஸுக்கு பதிலாக அந்த ஓவில் தான் ஸ்டார்டிங் ஆகிருக்கணும். அதாவது மீட் பண்ணி தான் இடம். இங்கே அப்படி அவங்க கொடுக்க கிடையாது. எக்ஸ் ஒய்ங்கிறது ஒரு ரே. அடுத்து வந்து பிக்யூங்கிறது ஒரு லைனு. பிக்யூங்கிறது ஒரு லைன் இப்படி இருக்கலாம். பி வந்து இதாக இருக்கலாம், கியூ வந்து என்னது இதுவாக இருக்கலாம். ஓகேவா? ஆனால் மீட் பண்ணுற இடம் இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, இன்டர் கிராஸ் ஆகுதுல, இந்த லைன் பேர் என்னவா? இந்த பாயிண்ட் பேர் என்னது? எம். அவ்வளோதான். ஓகே, ரொம்ப சிம்பிள். எக்ஸ் ஒய் பிக்யூ மீட் பண்ணுற இடத்துக்கு பேர் என்னது? எம். தட்ஸ் இட். அடுத்தது ரொம்ப சிம்பிள். சி பாருங்கள். ஒரு லைன் இருக்குது. இந்த லைன் பேர் என்னது? எல் சரிங்களா. ஒரு லைன் இருக்குது. இந்த லைன் பேர் என்னது? எல். இந்த லைன் வந்து என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் இருக்கான்? ஏகப்பட்ட லைன் ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கலாம். லைனில் வந்து ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் இருக்கலாம் ஒரே லைனில். ஸோ இது நம்ம காமிக்க வேண்டியது இ எஃப் காமிக்கிறோம்.
டின்னு பாயிண்ட் இருக்குது, பட் இந்த லைனில் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டாட் வச்சு எங்கே வேணால் டாட் வச்சு டின்னு எழுதிக்கலாம். இங்கே வச்சுக்கலாம், இங்கே வச்சுக்கலாம், எங்கே வேணால் டாட் வைங்க. ஏன்னா அந்த பாயிண்ட்டுன்னு காமிக்கணும். டின்னு பாயிண்ட் இருக்குது, ஆனால் இந்த லைனில் இல்லைன்னு காமிக்கணும், அவ்வளோதான். அடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், டி பாயிண்ட் பி, ஓகேவா, லைஸ் ஆன் ஏபி. ஏபின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஏபிங்கிறது லைனாக இருக்கலாம், லைன் செக்மெண்ட்டாக இருக்கலாம், நமக்கு அதெல்லாம் இப்போ பிரச்சனை கிடையாது. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஒரு பாயிண்ட் இருக்குது, அது எங்கே இருக்கான், ஏபியில் இருக்குது. நம்ம அப்போ என்ன பண்ணலாம், 3 பாயிண்ட் வச்சுக்கலாம், ஏபி, இதை பின்னு வச்சுக்கலாம். ஏன்னா பாயிண்ட் நேம் இருக்குனால தான் உங்களுக்கு ஏபின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லைனை இப்படி போட்டுக்கலாம். இது கரெக்டு, ஓகேவா. இந்த கொஸ்டின் பாருங்கள், 5th கொஸ்டின் எப்படி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. 5th கொஸ்டின் வந்து ஃபஸ்ட்டு 5 பாயிண்ட்ஸை சொல்லியிருக்காங்க. இந்த ஃபிகரில் இருக்க 5 பாயிண்ட்ஸ், என்னென்ன பாயிண்ட்ஸ் ஈஸியாக சொல்லிடலாம். டாட் இருக்குது எல்லாமே பாயிண்ட்ஸ் தான். டி, இ, அப்புறம் என்னது ஓ, அப்புறம் சி, பி, இது எல்லாமே பாயிண்ட்ஸு. ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு இது ஆன்சர். ஏக்கு இது ஆன்சர். பிக்கு பாருங்கள், ஏ லைனா, ஓ இது வந்து லைனு, எந்த லைன் வேணாலும் எழுதலாம் நம்ம. இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு லைனுன்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு எப்படி இருக்கணும், லைன்னா 2 சைடும் ஆரோ இருக்கணும். லைன் எப்படி இருக்கணும், 2 சைடும் ஆரோ இருக்கணும். அப்படி 2 சைடும் ஆரோ இருக்குன்னா, இப்போ இந்த ஈயோட நிப்பாட்டினோன்னா ஈக்கு அப்புறம் இங்கே ஆரோ கிடையாது. அதுக்கப்புறம் திருப்பி லைன் செக்மெண்ட் ஆரம்பிக்குது இந்த இடத்துல. ஞாபகம் தெரியுதா உங்களுக்கு. ஸோ இப்போ லைன் அப்படின்னு எடுக்கிறப்ப எதுவும் எடுக்க முடியும், நம்ம டியும் பியும் மட்டும்தான் எடுக்க முடியும். ஸோ அதனால தான் அவங்க ஏன் லைனுன்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதுதான் அப்போ லைன். ஏன்னா இது ரெண்டுத்துக்கும் அதுக்கப்புறம் ஆரோ தான், எங்கேயும் செக்மெண்ட் கட் ஆகலை. அதுக்கப்புறம் 4 ரேஸ் அவங்களே தெளிவாக கொடுத்துட்டாங்க. 4 ரேஸ்னால் நமக்கு எப்படி இருக்கும், ஒரு டாட் இருக்கும், அதுக்கப்புறம் என்ன இருக்கும், ஆரோ போயிட்டே இருக்கும். சரிங்களா. ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்போ இங்கே என்னென்ன ரேஸ் ஃபஸ்ட்டு ஓலேருந்து எடுத்துக்குவோம் நம்ம. ஏன்னா இங்கே தான் வந்து மிட் பாயிண்ட் மாதிரி இருக்கு இல்லையா நமக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஓபி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓபிங்கிறது ஒரு ஆரோ. சரியா, ஓபிங்கிறது ஒரு ஆரோ. அதுக்கப்புறம் பாருங்கள் ஓசியும் எடுத்துக்கலாம் நம்ம. ஓசிங்கிறது ஒரு ரேஸு. அதுக்கப்புறமேட்டு ஓஇங்கிறது ஒன்று, ஓடிங்கிறது ஒன்று. அப்போ ஓஇங்கிறது ஒரு ரே, அப்புறம் ஓடிங்கிறது ஒரு ரே. ஓகே, மொத்தம் இந்த 4 ரேவும் நம்ம எழுதிட்டோம். ஓகே, இப்போ இது ரொம்ப உங்களுக்கு ஈஸி. நிறைய ஆப்ஷன்ஸும் நமக்கு இந்த ஆன்சர்ஸில் இருக்குது, இந்த கொஸ்டினில் இருக்குது. லைன் செக்மெண்ட்னா என்ன இருக்கும், 2 டாட்டுக்கு இடையில இருக்க லைன் செக்மெண்ட்டு. இப்போ எங்கெங்கெல்லாம் அந்த மாதிரி 2 டாட்டுக்கு இடையில லைன் இருக்கு, ஃபஸ்ட்டு டிஇ நம்ம எழுதிக்கலாம். சாரி, டிஇ. ஓகே, டியும் ஈயும் எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு லைன் செக்மெண்ட்டில். அதுக்கப்புறம் என்னது இஓ. ஓகே, இஓ லைன் செக்மெண்ட்டு. அதுக்கப்புறம் ஓசி, அதுவுமே ஒரு லைன் செக்மெண்ட் தான். ஓபி ஒரு லைன் செக்மெண்ட். அதுக்கப்புறம் பாருங்களேன், ஆப்ஷன் இல்லாத மாதிரி இருக்கும், ஆனால் உண்மையாகவே நிறைய ஆப்ஷன் இருக்குது. இந்த பி இருக்குது பார்த்தீங்களா, பிஇ ஒரு லைன் செக்மெண்ட்டு தான், பிடி ஒரு லைன் செக்மெண்ட்டு தான், அப்புறம் ஓடி தனியாக திருப்பி லைன் செக்மெண்ட்டு தான் வரும். நம்ம ஓடி கூட இந்த மாதிரி எத்தனை வேணாலும், 3-4 ஆப்ஷன் எக்ஸஸாகவே இருக்குது. உங்களுக்கு எது ஓகேவோ நீங்கள் அதை எழுதிக்கலாம். உங்களுக்கு இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 6th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க. ஹியர் இஸ் அ ரே ஓஏ. ஆமாம், இந்த ஓஏங்கிறது ஒரு ரே, ஏன்னா இங்கிட்ட பாயிண்ட் அவுட் பண்ணி போயிட்டுருக்கனால ஓஏங்கிறது ரே. இட் ஸ்டார்ட் அட் ஓ அண்ட் பாசஸ் த்ரூ த பாயிண்ட் ஏ. இந்த பாயிண்ட் வழியாக போகுது, ஏ பாயிண்ட் வழியாக போகுதுன்னு சொல்கிறாங்க. இட் ஆல்சோ பாசஸ் த்ரூ த பாயிண்ட் பிபி, ஏ வழியாக போகுது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்குறாங்க, கேன் யூ ஆல்சோ நேம் இட் ஆஸ் ஓபி ஒய். அதாவது ரே வந்து ஓபி பண்ணலாம்ல, பேர் வைக்கலாம்ல, ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், எஸ் நம்ம வைக்க முடியும், வி கேன். ஏன்னா பிகாஸ் ஓஏ அந்த ரே இருக்குல்ல, இஸ் ரே லைஸ் ஆன் ரே ஓஏ. இந்த ஓஏன்ற ரேஸில் தான் இந்த ஓபியும் இருக்குது. ஸோ நம்ம இதை அந்த பேர் வைக்க முடியும். அடுத்து பாருங்கள், செகண்ட் கொஸ்டின் நம்ம வந்து இப்படி எழுதலாம், ஓஏ ரேவா இப்படி எழுதலாம். ஏன் நம்ம வந்து ஏஓன்னு ரேவா எழுதக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா இந்த மார்க் எப்படி, இந்த டைரக்ஷன் எப்படி இருக்குது, அந்த ரே இந்த சைட் தான் பாயிண்ட் அவுட் ஆகிட்டு போயிட்டு, அதாவது ஓ தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டை டினோட் பண்ணுது. ஓகேவா, இன்டெரக்டாக டினோட் பண்ணுறது தான் ஓஏ வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் ஓ அப்படின்றத டினோட் பண்ணுது. நம்ம எப்போ ஏஓன்னு எழுதுறோமோ அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னவாயிடும், ஏவாயிடும். ரே வந்து இந்த சைடு ஆப்போசிட் சைட் போகிறது மாதிரி ஆகிடும். ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். நோ, வி கான்ட் எழுத முடியாது, வி கான்ட் ரைட். OA ray is means starting point is O. Okay, when we write இந்த மாதிரி AO ray அப்படின்னு எழுதுறப்போ என்ன ஆகும், starting point is A. So we can't write AO as ray. Okay, thank you for watching. Like and subscribe 360 Study Weekend for our effort. Keep rocking.
நெக்ஸ்ட் சாப்டர்ஸை அடுத்தடுத்த பார்ட் 1 பார்ட் 2 பார்க்கலாம். தேங்க்யூ.